ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னொரு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் என்ன பண்ணும்னா, மிச்சம் எல்லா செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸையும் அப்படியே வாய்க்குள்ள போட்டு அபுக்குன்னு சாப்பிடுற மாதிரி இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஒர்க் ஆகும். இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோசா. இந்த ஃபிரோசா எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னா லைட் ப்ளூ கலர். தோ இந்த மாதிரியான கலர் இல்லை என்னோட பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி லைட் ப்ளூ கலரில் இருக்கும். இந்த ஃபிரோசா என்னென்னலாம் பண்ணுன்னா பல விதமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். மணி மேட்டர் ஆகட்டும், இல்லை உடல் உபாதைகள் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு, ஸ்பிரிச்சுவலாக அதாவது ஆன்மீக வழியில் நீங்கள் போகணுன்னாலும் சரி, அதற்கெல்லாம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் இந்த ஃபிரோசா. உடல் உபாதைகளில் என்னென்ன உபாதைகளில் இது உதவும் பார்த்தா ஆஸ்துமா, ஹை பிளட் ப்ரெஷர், வைரல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆஸ்மா சில பேருக்கு வந்து லங்கு சுருங்கும் போதும் வரலாம். சில டைமில் நிறைய டைமில் வந்து மைண்டு டென்ஷன் ஆகும்போதோ, இல்லை சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தாலோ, படபடப்புன்னு இருந்தாலோ அவங்களுக்கு ஆஸ்மா வர நேரிடும். அது ஒரு விதமான ஆஸ்மா. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் அலர்ஜிஸ் இந்த மாதிரி ஆஸ்மா. இதுவே வந்து மைக்ரேன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டென்ஷன்லேயோ இல்லை ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது மைக்ரேன் தலைவலி வரும். மைக்ரேன் தலைவலி வர்றவங்களுக்குள்ள வந்து தாங்கவே முடியாது. தலைவலி வந்து ரொம்ப தலைவலி வரும், அவங்களால தாங்கவே முடியாது. இதுக்கெல்லாம் வந்து மெடிசின் அதுக்கான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்தக்கூடாது. பட் அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஃபிரோசா. இதை நீங்கள் உங்களுடைய ஆராக்குள்ளேயே, அதாவது உங்களுடைய உடலை ஒத்து உங்கள் ஆராவை ஒத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய அளவில் இது உங்களுக்கு உதவும். அதே மாதிரி டிப்ரெஷன், ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸில் பிரச்சனை வந்திருக்கு, இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்மளை விட்டு விலகும் போது டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. பேனிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அப்படியே கிடுகிடுன்னு வேர்த்து ஒரு அப்படி அப்படிலாம் மேலெல்லாம் தூக்கி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த பிரிவை தாங்க முடியாமல், இல்லை அந்த நஷ்டத்தை துயரத்தை தாங்க முடியாமல் அட்டாக்ஸ் வரும். நிறைய காதலர்கள் அந்த விட்டு பிரியும் போது அப்படி வரும். இல்லை தாய் தந்தையரை விட்டு வரும்போது அப்படி பேனிக் அட்டாக் வரும். இல்லை பிஸ்னஸில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் பிஸ்னஸ் பண்ணிட்டு எதிர்பாராத விதமாக ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு இந்த பேனிக் அட்டாக்ஸ் வரும். ஆன்சைட்டின்னு சொல்கிறது என்ன, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, என்னால் இது பண்ண முடியுமா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சின்னு வச்சுக்கோங்க, நல்லா நடக்கணும் நடக்குமா நடக்காதா, இப்படி ஆகுமா, பிரச்சனை வந்துருமா, இதுக்கு பணம் கிடைக்குமா, அந்த மாதிரி நான் என்ன இப்போ அதே மாதிரி பசங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது என்னால் டென்த் ஸ்டாண்டர்டு +2 இந்த போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஸ்கூலில் போட்டு அவங்களுக்கு அந்த ஆன்சைட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரியான இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸுக்கும் இது ரொம்ப பெருமளவில் உதவும். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களோட பணத்தை கரெக்டாக டெசிஷன் எடுத்து இதில் போட்டால் பணம் வரும், இதில் போட்டால் ரெட்டிப்பாக வரும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய மானிட்டரி, அதாவது பணம் சார்ந்த விஷயங்களில் நிர்ணயம் எடுக்கிறதுக்கு, அந்த பணத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணி போடுறதுக்கும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இது கரெக்டான மைண்ட் கிளாரிட்டி கொடுக்கும் பணம் சார்ந்ததில். அதே மாதிரி இதற்கு இந்த கல் வந்து இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் வந்து எதனோட ஒப்பிடும், எதனோட அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோட பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், குரு, வியாழன் கிரகத்தோடு இது நெருக்கமான அசோசியேஷன் இருக்கும். அப்போது குரு உங்களுக்கு குருவின் தேடல் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு குரு மாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த கல் வந்து உங்களுக்கு குருவிடம் இருந்து ஞானத்தை, விஸ்டம், ஞானத்தையும் நாலேஜ்னு சொல்லக்கூடிய அறிவாற்றலையும், அவர் குரு சொல்றதை ஏற்றுக்கணும் இல்லையா. ஏன்னா குரு வந்து நம்மளுக்கு நல்லது தான் சொல்லுவார். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், அதே மாதிரி அந்த கிரகிச்சுக்கிற தன்மை, அந்த அவர் சொல்ற விஷயத்த புரிஞ்சு கொள்ளும் விதமான தன்மை, இந்த மாதிரியான மைண்டில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஸ்டம், நாலேஜ் இதெல்லாம் கொடுக்கும். இது நம்ம அந்த பாதையை பின்பற்றினாலே நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அளவில் ஆன்மீகத்தில் நம்ம பெருசாக வளர்ந்துருவோம் இல்லையா. ஸோ இந்த ஃபிரோசா இது பண்ணும். அதுக்கப்புறம் குட் லக், யாருக்கு குட் லக் வேண்டும், நம்ம குட் லக்கை தேடி தான் போகிறோம். நான் நாயா பேயா உழைக்கிறேன், ஆனால் எனக்கு லக்கு வர மாட்டேங்குது, அவன் வரான் டக்குன்னு, அவனுக்கு எங்கேயோ லக் இருக்குது டக்குன்னு அவனுக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரியான குட் லக்கை கொடுக்கக்கூடியது
இந்த ஃபெரோசா. அதை தாண்டி இது போட்டுருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜிஸ், எதிர்மறை ஆற்றல் நம்ம கிட்ட வராதபடி தடுக்கும், ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இது நிறைய ஆர்ட் வரையும். ஆர்ட்டுங்கிறது வந்து வரைகிறது மட்டும் இல்லை, கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சினிமாங்கிறது ஒரு கலை, பாடலுங்கிறது ஒரு கலை, நாட்டியம்ங்கிறது ஒரு கலை. அந்த மாதிரி சமையல் கூட ஒரு கலை தானே. தைக்கிறது, டிசைன் பண்ணுறது, பொட்டிக் வச்சுருக்கவங்க, இல்லை நான் வந்து டிசைனிங் ஸ்டூடியோ வச்சுருக்கேன் அப்படின்னு, அதாவது கலை நுட்பத்தை க்ரியேட்டிவிட்டியை, அதாவது ஒரு நம்ம மைண்டில் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு கலை சார்ந்து நம்ம ஒரு ஒரு தொழிலில் இருக்கும்போது இது பெரும் அளவில் மதிப்பும் மரியாதையும் நம்மளுக்கு தேடி கொடுக்கும், சக்ஸஸை தேடி கொடுக்கும் இல்லை. ஆர்ட்டு இது மாதிரி எல்லாம் விஷயத்துக்கு கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும். நம்மளுக்கு வந்து மூளையை யூஸ் பண்ணி நான் இது க்ரியேட் பண்ணுறேன். நம்ம சில டைமில் ஒரு சில ஓவியங்களையோ இல்லை ஒரு சில விஷயம் படிக்கிறது, ஒரு எஸ்ஸே ஒரு யாராவது எழுதியிருப்பாங்க, எப்படி இவனுக்கு இவ்வளோ மூளை, இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்களே, இப்படிலாம் என்ன நம்மளே ஒரு சில டைமில் வந்து எக்ஸாம்ஸில் எஸ்ஸே எழுதி திரும்ப வந்து படிக்க, நம்மளும் இதெல்லாம் எழுதினோம் பரவாயில்லையே, நம்மளுக்கும் மூளை இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதை நம்ம மூளையில் புகுந்து வேலை செய்யும். ஏன்னா அந்த அதிர்வுகள் தானே நம்மளோட இந்த இந்த எனர்ஜிஸ் வந்து இந்த கல் மூலியமாக நம்ம ஸ்கின்ல தொடும்போது, இப்போ நம்ம நிறைய ஜாதகர்கள் கிட்ட போகும்போது இந்த கல்லை போட்டுக்கோங்க, இந்த அதிர்வு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படி அந்த மாதிரி தானே இதுவும். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரும் அளவில் பேரும் புகழும் ஈட்டி தரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோன் இது. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு ஸ்டோனுக்கு வந்து இதுதான், இது வந்து பணத்திற்கு, இது வந்து படிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்டோன். இந்த ஸ்டோனில் வந்து பணத்தை வந்து இங்கே தான் வரணும் அப்படின்னு இல்லை, எல்லா டைரக்ஷன்ஸ்லேருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் பணத்தை ஈர்க்கும் தன்மை இந்த ஒரு ஸ்டோனுக்கு இருக்கு. சக்சஸை ஈர்க்கும் தன்மை இந்த ஒரு ஸ்டோனுக்கு இருக்கு. அதே மாதிரி பேரும் புகழும் ஈட்டி கொடுக்கும் தன்மை இந்த ஒரு ஸ்டோன் இருக்கு. மனம் தெளிவாக இருந்து, உங்களுக்கு அறிவாற்றலும் இருந்து, அதற்கான ஞானமும் இருந்து, நீங்கள் அந்த எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபிரோசாங்கிறது ஒரு சூப்பர் ஸ்டோன், சக்ஸஸ் ஸ்டோன். நீங்கள் இதை உங்கள் பாடியில் போட்டுக்கலாம், பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம், பெண்டண்ட்டாக போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மோதிரமாக போட்டுக்கலாம், இல்லை உங்கள் பேக்கில் நீங்கள் எப்போவுமே பர்ஸ் கேரி பண்ணிக்கிங்கன்னா அதில் அந்த ஃபிரோசாவை போட்டு உங்கள் ஆராலேயே வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் வாழ்க்கையில். இதை வந்து இப்போ சம்டைம்ஸ் நம்ம வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை அடிக்கலாம், அதை இந்த ஸ்டோன் இழுத்திருக்கும். அப்போது இது என்ன பண்ணுங்க, அப்பப்போ வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா செலினைட்டில் இந்த மாதிரி பிளேஸ் வரும். ஏற்கனவே நம்ம செலினைட்டில் பற்றி பேசும்போது இந்த செலினைட் பிளேஸை பற்றி பேசியிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நைட்டில் வந்து நீங்கள் படுக்க போகும்போது இதை கழட்டிட்டு இதுக்கு மேலே சும்மா அப்படி இந்த மாதிரி வச்சுட்டாலே போதும். செலினைட்டோட வேலை என்னென்னா சார்ஜ் பண்ணும். எப்படி நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சார்ஜ் பண்ணக்கூடியது இந்த செலினைட். அப்போ உங்களுடைய பிரேஸ்லெட்டு, ரிங்கெல்லாம் இதில் கழட்டி இப்படி வச்சுட்டிங்கன்னா, இந்த ரிங்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட்டில் இந்த மாதிரி செலினைட்டில் வச்சு சார்ஜ் பண்ணிவிடுங்க. மறுநாள் வந்து காலையில் எழுந்து ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை நீங்கள் உங்கள் வேலைக்கு போகும்போதோ ஸ்கூலுக்கு போகும்போதோ இதை போட்டுட்டு போகலாம். அப்படி போகும்போது இதனுடைய சார்ஜ், இதற்கான ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி நம்ம செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறோமோ அந்த சார்ஜ் இறங்கிடும், திரும்ப நம்ம ஏற்றுறோம்ல, அந்த மாதிரி இந்த செலினைட் வேலை செய்யும். இந்த மாதிரி செலினைட் பிளேட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஃபெரோசாக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டோன்ஸும் எல்லா பிரேஸ்லெட்ஸ்க்குமே செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த செலினைட் இருக்குது. இந்த செலினைட் பிளேட்டையோ ப்ளஸ் செலினைட்டு ஒரு சின்ன பீஸ் டம்பிள் ஸ்டோன் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா அதை வந்து உங்கள் பூஜை அறையில் இல்லை உங்களுடைய பெரிய சிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு அடியில் வச்சுட்டாலே போதும், அந்த சிலைக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இதையுமே நாங்கள் வந்து ஒரு லக்கி புத்தா அடியில் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த செலினைட்டுக்கு வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்டோன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு செலினைட் பிளேட்டில் இதை சார்ஜ் பண்ணிகிட்டே இருங்க. அதனுடைய ஆற்றல் குறையாமல் நல்லாயிருக்கும்.